2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும், அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். அதற்காக நாம் புதிய உலகை நாம் இப்போதே உருவாக்க வேண்டியிருக்குது. அப்போ இப்போ எல்லாரையும் எந்தெந்த ஊர்களில் குடியமர்த்துவது அந்த பிரச்சனை வரும். உங்களுக்கு நாங்கள் இப்போ ஒருத்தர் கன்னியாகுமரி பூர்வீகமாக இருக்குது, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கன்னியாகுமரியில் இருக்காங்க, அவங்கள போய் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு மாற்றிடக்கூடாது. விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு, அங்கே ஊர்களை உருவாக்கிட்டோம், அங்கே இருக்கிற ஊரில் உங்களை நாங்கள் உங்களை குடியமர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடியமர்த்திடக்கூடாது. அது மாதிரி அவங்க சொந்தக்காரங்களை வேறு மாவட்டங்களில் நாங்கள் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கு, போய் அங்கே போய் குடியிருங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யாரை எங்கே குடியமர்த்தணும் அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் வள்ளியூர் பக்கத்தில் இருக்காங்க. அந்த பக்கமாக திருநெல்வேலி நோக்கி வருகிற திசையில் இருக்காங்க, வள்ளியூர் பக்கத்தில் இருக்காங்க. அங்கே அப்போ என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அந்த பகுதியில் ஒரு ஊரை உருவாக்கும் போது, நம்ம தமிழ்நாடு முழுதும் ஊரை உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஊர்களை நாம் உருவாக்குகிறோம் அப்படிங்கும்போது, ஊர்களை உருவாக்கி மக்களை குடியமர்த்துகிறோம் அப்படிங்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு ஊரை உருவாக்கி அங்கே என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு அங்கே நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம், நீங்கள் குடியேறுவதற்கு அங்கே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம், குடும்பங்கள் அதெல்லாம் வீடுகள்லாம் உருவாக்கி அங்கே போய் உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம், போய் குடியமர்ந்து கொள்ளுங்க அப்படி சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிலருடைய சொந்தக்காரங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு ஊரில், இன்னும் சொல்லப்போனால் அவங்க எந்த ஊரோ அது அந்த இடத்துல மாவட்டத்தில் எந்த ஒரு ஊர்லையாவது போய் குடியமர்த்தாமல் அவங்கள அவங்க எந்த ஊரில் பெரும்பாலும் இருப்பாங்க சொந்தக்காரங்க, குறிப்பிட்ட ஊரில் தான் ஒருத்தரோட சொந்தக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் அல்லது அந்த ஊரில் நம்ம ஏதாவது ஊர்களை உருவாக்கி அங்கே தான் அவங்கள நம்ம குடியமர்த்தணும். இந்த மாதிரி நம்ம ஊர்களை உருவாக்கி மக்களை குடியமர்த்தும் போது அவர்களுடைய சொந்த ஊர்களில் நாம் குடியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். நாம் உருவாக்கக்கூடிய ஊர்களில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். 300 குடும்பங்கள் கிடையாது, 300 கூட்டு குடும்பங்கள். 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். 8 குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ 300 × 8 38 16 24 2400 குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு ஊர். 2400 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு ஊர். ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். அப்போ 300 கூட்டு குடும்பங்கள் தான் ஒரு ஊர். கூட்டு குடும்பமாக தான் வசிப்பாங்க. அதனால் 300 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது இப்போ என்னுடைய உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 30 குடும்பம் 20 குடும்பம் அந்த மாதிரி 40 குடும்பம் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்க. நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னா இப்போ என்னுடைய ஊரில் அவங்கள வரிசையாக குடியமர்த்தணும். அந்த ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். 10 கூட்டு குடும்பங்கிறது பைத்தட்டி 80 குடும்பங்கள் சேர்ந்தது. ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பம் சேர்ந்தது. 10 கூட்டு குடும்பம் என்பது 80 குடும்பங்கள் சேர்ந்தது. அப்படிங்கும்போது ஒரு தெருவில் எங்கள் உறவினர்களை குடியமர்த்தி விடலாம். ஒரு தெரு முழுக்க எங்கள் உறவினர்கள் இருப்பாங்க. அது எங்கள் ஊரில் அந்த மாதிரி உருவாக்குகிற நம்ம ஊரில் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவங்க சொந்த ஊர் இருக்கும். சொந்த ஊரில் தான் அவங்க உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊர் இருக்கும். சிலருக்கு விழுப்புரம் மாவட்டம் தாங்க எங்கள் சொந்த ஊர். எங்கள் உறவினர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, அங்கே ஒரு ஊரில் இருக்காங்க. அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அந்த தெருவில் ஒரு தெருவை நம்ம ஒரு ஊரை உருவாக்குறோம். அதில் 30 தெருக்கள் இருக்குது. அதில் ஒரு ஊரில் அவங்கள குடியமர்த்தி விட வேண்டும். இப்படி நம்ம குடியமர்த்தும் போது அவங்கவுங்க சொந்த ஊரில் தான் குடியமர்த்தணும். சொந்த ஊரில் ஒரே தெருவில் கூடுமான வரைக்கும் நம்ம குடியமர்த்தி விட வேண்டும். ஒரு தெருவில் 80 குடும்பங்கள், அதாவது 10 கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பம் சேர்ந்தது. அதனால் அப்படி தான் நம்ம குடியமர்த்தணும். 80 குடும்பம் என்பது 80 தனித்தனியாக இருக்குது. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். அப்போ 10 பைத்தட்டி 80 குடும்பம். 10 கூட்டு குடும்பம் என்பது 80 குடும்பங்கள் கொண்டதாக இருக்கிறது.
ஆனால் ஒவ்வொரு கூட்டு குடும்பமாக தனியாக தான் இருப்பாங்க. 10 குடும்பம் சேர்ந்தது தான் ஒரு தெரு. இப்படி நாம் வந்து மக்களை வந்து குடியமர்த்த வேண்டும். அவர்களது சொந்த ஊர்களில் அவர்களது உறவினர்களோடு சேர்த்து ஒரு தெருவில் ஒரு குடும்பத்தினர் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் வந்து இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 200 குடும்பம் இருக்குங்க எங்கள் உறவினர்கள்லாம் அப்படின்னா, ஒரு 200 குடும்பம் இருக்குன்னா அப்போ வந்து ஒரு ஊரில் வந்து வரிசையாக அடுத்தடுத்த தெருவில் அவங்கள குடியமர்த்தி விட வேண்டும். அவங்க சொந்த ஊருக்கு பக்கத்தில் நாம் உருவாக்குகிற ஒரு ஊரில் வந்து அடுத்தடுத்த தெருவில் அவர்களை குடியமர்த்தி விட வேண்டும். 200 ஏன்னா ஒரு தெருங்கிறது 80 குடும்பம், அதாவது 10 கூட்டு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பம் அப்படின்னா 80 குடும்பம் தானே. அப்படின்னா ஒருத்தருக்கு 200 குடும்பங்கள் இருக்குது எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து 3-24 கிட்டத்தட்ட 2 தெரு அடுத்தடுத்த தெருவில் அவர்களை குடியமர்த்த வேண்டும். 2-3 தெருவில் வந்து அடுத்தடுத்த தெருவில் குடியமர்த்த வேண்டும். இப்படி மக்களை குடியமர்த்தும் போது அவர்களது பூர்வீக கிராமம், பூர்வீக ஊர் எதுவோ அங்கே வந்து கூட்டமாக குடியமர்த்த வேண்டும். உறவினர்களோடு கூட்டமாக குடியமர்த்த வேண்டும். அப்போ தான் அவங்க வந்து மகிழ்ச்சியாக அதை உணர்வார்கள். இன்னும் அது வந்து உணர்வுபூர்வமாக இருக்கும். ஸோ யாரோ தொடர்பில்லாதவங்களை வந்து சும்மா அந்த உறவு முறைகளை பிரித்து, உங்களுக்கு ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்ந்தவராக இருப்பார், அவரை போய் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு, போய் அங்கே போய் குடியேறுங்க அப்படின்னு சொல்கிறதும், திருநெல்வேலியில் இருக்கிறவரை வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறதும், உறவினர்களை பிரிக்காமல் குடியமர்த்த வேண்டும். அந்த உறவு முறைகளை பிரிக்காமல் குடியமர்த்தும் போது தான் அது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி பிரிச்சிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பிரிஞ்சிட்டோம், எல்லாருமே வேலை நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக, கல்வி காரணம் சொல்லி, தொழிலை காரணம் சொல்லி நம்ம வந்து பிரிஞ்சிட்டோம், பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். அதுபோன்று பிரிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பூர்வீகம் இருக்குது, அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இரத்த தொடர்பு இருக்குது. அதனால் வந்து அவர்களை குடியமர்த்தும் போது அந்த மாதிரி ஒரு ஊராக சேர்த்து குடியமர்த்தணும். அப்போ தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இங்கே வந்து சாதி வாரியாக குடியமர்த்த வேண்டும் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. சாதி அடிப்படையாக, சாதிங்கிற அந்த கண்ணோட்டத்தையே பார்க்கக்கூடாது. வெறும் உறவு முறை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்க வேண்டும். உறவினர்களை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தினர், அண்ணன் தம்பி, அவங்க சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, இந்த மாதிரி ஒரு குடும்பமாக, ஒரு குடும்பம் என்பது பல்வேறு அது இரத்த உணர்வோடு தொடர்புடைய உறவு முறைகளோடு தொடர்புடையதாக இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பூர்வீக ஊர் இருக்கும். அந்த மாதிரி அந்த உறவினர்களை ஒருங்கிணைத்து அவங்களுடைய சொந்த ஊர் எதுவோ அங்கே வந்து குடியமர்த்த வேண்டும். அப்போ தான் இது வந்து சிறப்பானதாக இருக்கும்.